ஆறு வரல பத்தா வரல புச்சாச்சு அவனுக்கு சாக்லேட்டு பத்தாயா அவரே சாப்பிடுயா ஆறு வந்து தாத்தா வாங்கிந்தார சாக்கு வாங்கிந்தார் சாக்கு வாங்கிந்தாரா அப்படியே சாப்பிடுயா அம்மா சாப்பிடு அம்மா அம்மா சாப்பிடு ம் ஜசிதா பையன் ஸ்கூலு பையன் மாட்டாரு இவர் வந்த உடனே என்னன்னா இவர் வந்த உடனே இதுக்கு போகிறது கிளம்புற பையன் மாட்டாரு பாய் யூனிஃபார்ம்ல அது இதை போட்டு போலப்பா சரி சரி சூப்பராக இருக்குது ட்ரெஸ் அருமையாக நல்லா இருக்குது நல்லா இருக்குது ஸ்கூல் போய் வர சொல்லு நீ வரியா சரி போய் ஸ்கூல் போய் வந்து போமா பாய் ஜஜிதா ஷூ மாட்டார ஷூ மாட்டின்னு கிளம்ப போகிறாரு இப்போ பாய் வச்சுங்க கிளம்பிட்டாங்க விசேஷத்துக்கு மரியத்து கிளம்புற தைலாபதி விசேஷத்துக்கு பெரிய கதை போடுமா கதை போட்டல எடுக்க போறாங்க வண்டி எடுத்துக்க கிளம்பு சங்கீதா உட்கார் போ உட்கார் ரெண்டு உட்கார் உட்கார் இங்கே மண்டபம் பக்கத்தில் எங்கே தான் இருந்தோம் இல்லை இது இல்லை போகணும் இது இல்லை கொஞ்சம் தூரம் போகணும் மண்டபம் இது இல்லை இது வந்தாச்சு மண்டபம் ஃபுல்லாக இன்னைக்கு மணி 3 ஆயிடுச்சு ஃபங்க்ஷன் போய் வரதுனால ஆமா 3 ஆயிடுச்சு அங்கே இருக்காரு மூஞ்சா ஓன் வச்சுன்னு வராரு என்ன ஜெசிதா ஜெசிதா பாப்பா வராரு உள்ள வரியா ஜெசிதா பாப்பா வராரு சிரிக்கிறாரு ஜெசிதா பாப்பா வந்துட்டாருப்பா ஸ்கூல்ல இருந்து தாத்தாலாம் போய் வந்துட்டாங்கப்பா வணக்கம் இன்னைக்கு நான் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு வேலையே செய்யல ரொம்ப நாளா 2 மாசம் ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட அதிகமாக வேலை செஞ்சு 2 மாசம் 1.5 மாசத்துக்கு மேலே ஆகுது. உங்கள்கிட்ட வேலையே செய்யறது கிடையாது. நான் அப்படியே சாட் பட்டுறது மாதிரி சாட்டு இப்போதான் இன்னைக்கு தான் எழுந்து ஆரம்பிச்சுக்கிறேன் வேலையை. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தான் வேலையை ஆரம்பிச்சுக்கிறேன். ஏன்னா பாவம் ரொம்ப நாளைக்கு ரொம்ப நாளாக 2-3 வாரமாக அவரே படிக்கிறது அவரே படைக்கிறது அவரே எடுக்கிறது எல்லாமே அவரே செஞ்சுக்கிறாரு. நான் அங்கே இருக்கும்போது மறுபடியும் இங்கே அவரே படைக்க விட்டணும் 1 வாரம்.
சரி அப்படியே விடக்கூடாது, நம்ம உடம்பு நல்லா ஆயிடுச்சுல, சரி நம்மளே படைப்போம். காலையில இருந்தால் வீடு வாசல் கழுவுனா எல்லா வேலையும் செஞ்சேன். தண்ணி மட்டும் பிடிக்கல, வெயிட் தூக்கல. வீடு வாசல் கழுவுனா அழுது எடுத்துலாம் எல்லாமே செஞ்சேன். எல்லாம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி ஆகிட்டேன். அங்காட்டி அவர் ஏமாத்து போய் வந்துட்டாரு. மதியம் சாப்பாடும் செஞ்சு போட்டேன். இன்னைக்கு தான் அவருக்கு வேலை இல்லாத ரெஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இன்னிலேருந்து அவருக்கு ரெஸ்ட்டு. தண்ணி பிடிக்கிற வேலை தான் அவருக்கு, வேற எந்த வேலையும் கிடையாது இன்னைக்கு. தண்ணிக்கு மீதி வேலைலாம் நம்மளே செஞ்சுக்க வேண்டியதான். நம்ம உடம்பு நல்லா இருந்தால் நம்ம தானே செய்யணும், நம்ம தானே செஞ்சோம், அதை நம்மளே பண்ணிக்க வேண்டியதான். இன்னைக்கு புரட்டாசி மாதம், இன்னைக்கு சாமி படைக்க போகிறோம். ஒரு மாதம் 1.5 மாதம் ஆகுது நான் சாமி படிச்சு. இன்னைக்கு தான் சாமி படைக்க போகிறேன். நாளைக்கு வந்து முதல் சனி. இத்தனை வருஷமா முதல் சனி படிச்சிடுவோம். ஆனால் இந்த வாட்டி படைக்கல. அமாவாசை வருது இல்லை? ஏன்னா அன்னைக்கு அமாவாசை. நம்ம படைக்கிறது ஒரு சனி தான். அமாவாசை ஊருக்குள்ள ஊருக்கு போகக்கூடாது, அதுக்கு போகக்கூடாதுன்னா எதுக்கு சனிக்கிழமை வச்சு படைக்கணும்? அது அமாவாசை எதிரில் வச்சு படைக்கணும்ட்டு நாங்கள் நாளைக்கு படைக்கல. சாப்பிடல. புரட்டாசி பிறந்ததுலேருந்து கவிச்சு எடுத்துக்கல. இன்னும் வந்து 2 வாரத்துக்கு ஊருக்குள்ள கவிச்சு போடாத இருக்க போகிறோம். போட வந்து 3ஆவது வாரம் தான் சாமி படைக்கணும். 3ஆவது சனிக்கிழமை தான் அன்னைக்கு தழுவு போட போகிறோம். அப்படியே விட்டோம்னாக்கா வந்து அப்புறம் வந்து இன்னைக்கு ஓடுற வீடியோ வந்து 2 நாளுக்கு முன்ன எடுத்த வீடியோ. புரட்டாசி பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வாங்கி வந்து செஞ்சது. அது வந்து போடல, ஒரு 2 நாள் தள்ளி போயிடுச்சு இந்த வீடியோ. அதனாலதான் அந்த வீடியோ வந்து புரட்டாசி மாசத்துல வருது. நாங்க வந்து புரட்டாசி மாசம் சாமி 1 வாரம் தான் விரதம் இருப்போம், அதுக்கு மேல இருக்க முடியாது. அதனால வந்து முன்னாடியே இந்த ஊரை வந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் வாரமே படிச்சிடுவோம். நாங்கள் தள்ளி போட்டுருவோம். ஆனால் இந்த வருஷம் மட்டும் போடலை. ஏன்னா எனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு, போடலாம். ஆனால் அம்மா இருக்குது, அதனால 3ஆவது சனிக்கிழமை தான் போடலான்னுக்கிறோம். அப்புறம் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை வந்து மாலி அமாவாசை ஒன்று வருது. அது மாலியை கொடுக்கணும். அதுக்கு மாமியாருக்கு மாமனாருக்கு புடவை வேட்டி எல்லாம் வச்சு படைக்கணும். ஆமாம். அப்புறம் வந்து நேற்றுக்கு வந்து ஒரு விசேஷத்துக்கு ஒன்று போனார். என்ன கூப்பிட்டாரு, அவங்க பங்காளி, இவங்க எங்கள் வீட்டு பங்காளிங்க தான். அவங்க எங்கள் பெரிய மாமா வீட்டில் பிள்ளைகளுக்கு பரியம். இவங்க அண்ணன் பிள்ளைக்கு பரியம். அதுக்கு நான் யாராவது எங்கேயுமே போக மாட்டாரு. என்னால் அம்மாந்தோளுக்கு வர முடியாது, நீ இன்னும் போயிட்டு வாங்கன்னு 3 பேரும் போனாங்க. மாந்தி, சங்கீதா, பெரிய பிள்ளை, நடுப்புள்ள, இவர் எல்லாம் போயிட்டு வந்தாங்க. என்னால் அங்கே விழுப்புரம் வெளியும் போக முடியல. அந்த வீடியோவும் இதில் சென்ட் பண்ணுறேன். இன்னைக்கு தான் வந்து உடம்பு நல்ல மாதிரி ஆகி சூப்பராக ஆகிருக்குது எனக்கு உடம்பு. சுவாமியெல்லாம் நம்ம குலதெய்வத்தை வேண்டிங்கன்னு நம்ம சாமி படிக்கலாம். வெள்ளிக்கிழமை சக்கரை பொங்கல் வச்சு சாமி படிக்கலாம். தீவாரத்தில் பண்ணுவோம். சாம்பிராணி நம்ம பொங்கல் சாதத்தை சாப்பிட போறோம். மேல்மலையனூர் அம்மாவுக்கு வந்து வேண்டுதலையா சக்கரை பொங்கல் வச்சுக்கிறான். கால் கையில நோவு நொடிலாம் இருக்குன்னு அதான் நீங்க வீடியோ முடிச்சுட்டு சாப்பிடலாம். அவரை இந்த வீடியோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் செஞ்சுக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.